கோச்சிங் ஸ்டாஃப் மேலேயும் ப்ளஸ் ருத்ராஜ் மேலேயும் நிறைய கிரிட்டிசிசம் எழுந்திருக்கு முன்னாடியிலேருந்தே. ஒரு சீசன் ஸ்டார்டிங்லேருந்தே ஆப்ஷனில் நிறைய மிஸ்டேக் பண்ணது, நம்ம பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணாத இருக்கட்டும், சரி பவுலிங்கில் எடுத்த இது, ஈவன் அஸ்வின் கூட ரீசெண்டாக விட்டுருந்த வீடியோவில் எந்த நாட்டுக்காரங்களை எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் பேசியிருந்தார். மேபி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் நியூசிலாண்ட் மோர் அப்படின்னு அதை தான் சொல்ல வரான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டீவன் ஃப்ளமிங் அங்கேருந்து இருக்கனால அந்த மாதிரி எடுக்கிறாங்களா, எல்லாருக்கும் ஒரு பிடித்தங்கள் இருக்கும். அவங்கவுங்க கோச்சிங் டைமில் ஒவ்வொருத்தங்களை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டோனி ரெய்னாவை நிறைய இடத்துல ப்ரிஃபர் பண்ணியிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மேபி ருத்ராஜும் முகேஷ் சௌத்ரி அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாரா, அது இன்னும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஏன்னா அந்த குர்ஜம்பீத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஏன்னா ஒரு பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோ பால் போடுவார், கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்கில் இன்னும் அது ஆடுறது கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. ஸோ எல்லாருமே கோச்சிங்கோ மேனேஜ்மெண்ட்டோ ஈவன் கேப்டன்சி எல்லாமே அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தால் தான் அவங்க வந்து நெக்ஸ்ட் சீசனுக்கு ஒரு நல்ல டீமாக ரெடி பண்ணி பழைய சிஎஸ்கே மாதிரியே பில்டு பண்ண முடியும்.